மருத்துவ கல்லூரியில படிக்கிற ஒரு மாணவி ஒரு நாள் அந்த மருத்துவ கல்லூரியில நைட் ஷிஃப்ட் வேலைக்காக அந்த மாணவிய போடுறாங்க. அவங்களும் அந்த நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு இருக்க, ஆனா காலையில அங்க இருக்கிற ஆடிட்டோரியத்துல அவங்களுடைய பிணம் கிடைக்குதுங்க. அதுவும் எப்படி தெரியுமா கிடைக்குது? 2 கால்களும் உடைந்து போன மாதிரி அங்க கிடைக்குது. எப்படி இந்த பொண்ணை பண்ணது யாரு? அது எதுக்காக பண்ணாங்க? அப்படி அந்த மருத்துவ கல்லூரியில இருக்கிற மாணவர்கள் அதுக்கப்புறம் என்னடா பண்றாங்க? இதை விசாரிக்க வர போலீஸ் எதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் பல ட்விஸ்டுகள் இருக்கிற மாதிரி தான் இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம அஜயா ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு வித்தியாசமான பெங்காலி சீரிஸ் உடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். இன்னும் லைக் கொடுக்கலன்னா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே தீபிகா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க தாங்க அந்த மருத்துவ கல்லூரி மாணவி. இவங்களும் தான் வீட்டுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும் போதோ, இல்ல இன்னைக்கு எனக்கு நைட் ஷிஃப்ட் வேலை. ஏன்னா பொதுவா இந்த மெடிக்கல் காலேஜ்லலாம் படிக்கிறவங்க 4th இயர் வந்துட்டாங்கன்னா அங்கேயே ஒரு நர்ஸ் மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் இன்னைக்கு என்னுடைய ப்ரொஃபசர் இங்க நைட் ஷிஃப்ட் வேலை போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி அங்க இந்த தீபிகாவும் சொல்லிட்டு இருக்க, வீட்டுல இருக்கிறவங்களும் கொஞ்சம் பார்த்துருமா, நைட்டு நீ எங்க தங்குவ, அங்க கம்ஃபர்டபுளா இருக்குமா, சேஃப்டியா இருக்குமான்ற மாதிரி பல கேள்விகள் கேட்கறாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் சேஃப்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வைக்க, அப்போ அவங்க முன்னாடி சீனிவாசன் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் ஜம்ப் பண்ணி வந்து நிக்கிறாங்க. டேய், நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க? உனக்காக தான் வந்தேன், உன்னை பார்க்கணும் தான் வந்தேன், என் முன்னாடி வராதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஓங்கி ஒரு அற விட்டனா உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அங்க இந்த தீபிகாவும் ரொம்ப கடுமையா பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அங்க நம்ம தீபிகாவுடைய பிணம் அங்க ஒரு ஆடிட்டோரியத்துல கிடைக்குதுங்க. ஆமாங்க, தீபிகா ஒரு பெட் மேல பிணமா இருக்காங்க. அவங்களுடைய 2 கால்களும் அங்க உடைக்கப்பட்டிருக்கு. உடம்பு முழுக்க நிறைய காயங்களும் இருக்கு. இப்ப அந்த இடத்துல அந்த காலேஜே மிரண்டு போகுது. இப்படி தீபிகாவை பண்ணது யாரு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற யாருக்குமே ஒன்னும் புரியல. கட் பண்ணா இந்த படத்துடைய ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு இன்ஸ்பெக்டருங்க. ஒரு நாள் அவங்க தன்னுடைய கான்ஸ்டபிளை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு திருடனை பிடிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. ஆனா அந்த சம்பவத்துல அந்த திருடன் துப்பாக்கியால சுட நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு போன அந்த கான்ஸ்டபிள் சம்பவ இடத்துலயே போய் சேர்ந்திருப்பாங்க. அதுல இருந்து ஹீரோயின் ரொம்ப பாதிக்கப்பட்ட மாதிரியும் ஒவ்வொரு கேஸையும் ரொம்ப ஜாக்கிரதையோட தான் அவங்க அணுகுவாங்க. இதை நினைச்சு அவங்க ராத்திரியில தூங்க முடியாம பயந்து எழுதுப்பாங்க. அப்பெல்லாம் நம்ம ஹீரோயினுடைய கணவர் தான் அவங்களுக்கு தைரியம் சொல்லி கொஞ்சம் காம் டவுன் பண்ணுவாருங்க. இப்படி ஒரு வேலையில இந்த தீபிகா இருக்காங்க பாத்தீங்களா, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்களுடைய வீட்டை காமிக்கிறாங்க. அப்படி அவங்க அப்பாவுக்கு காலங்காத்தால ஒரு ஃபோன் கால். தான் பொண்ணுடைய போன்ல இருந்து தான் கால் வருது. சொல்லுமா, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? சார், நீங்க தான் தீபிகாவோட அப்பாவா? உடனே கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வரீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவர் ஷாக் ஆகுறாரு. அவங்க மனைவியும் வந்து என்னாச்சுங்கன்ற மாதிரி கேட்கும் போதோ அவர் அந்த விஷயத்த சொல்ல முடியாம தவிக்கிறாரு. ஆமாங்க, அவங்க பொண்ணு போய் சேர்ந்த விஷயத்த இப்ப இவங்க கிட்ட சொல்லிட்டாங்க போல. இப்ப செய்தி, இந்த மீடியா, அது எல்லாத்துலயுமே தீபிகாவுடைய கேஸ் தான் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையும் ஸ்டேஷன்ல உட்காந்து நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்க, இங்க தீபிகாவுடைய அப்பாவும் அம்மாவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. என்னதான் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க சீக்கிரம் வந்தாலும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவங்கள தீபிகாவை பார்க்க விடாம அலைய விடுறாங்க. அவங்க கிட்ட சில தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி போலீஸும் சில கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. இன்னொரு பக்கம் தீபிகாவுடைய உடம்ப ஆய்வு பண்றதுக்கு அங்க நிறைய போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தீபிகாவுடைய ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி அங்க ஒரு குரூப் வேற நிக்குதுங்க. அதுல ஒரு மொட்டையன், 2 பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. இப்ப இந்த எல்லா சம்பவத்தையும் பாக்குற அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே பேசாம ஒரு போராட்டம் பண்ணுவோம், அப்பதான் தீபிகாக்கு உடனடியா நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜ்ல இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய யங்ஸ்டர்ஸ்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு போராட்டம் பண்ணவும் ஆரம்பிக்க, இதை எல்லாத்தையும் ரோட்ல போகும்போது நம்ம ஹீரோயினும் கவனிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல கமிஷனர் தலைமையில ஒரு குழு ஏற்பாடு பண்ணப்படுதுங்க. அப்படி இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு ஒரு திறமையான போலீஸ்காரங்க கிட்ட நம்ம கொடுத்தாகணும்ன்ற மாதிரி அவங்களுக்குள்ள முடிவு பண்றாங்க. இப்படி ஒரு வேலையில தான் இந்த கேஸ் நம்ம ஹீரோயினுக்கு வருதுங்க. ஹீரோயினும் இந்த கேஸை பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. தான் கணவர்கிட்டையும் மீடியால இருந்து எல்லாரும் இந்த கேஸ் மேலதான் இருக்காங்க, இப்படிப்பட்ட கேஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, ஆல்ரெடி என்னால என் கான்ஸ்டபிளையே காப்பாற்ற முடியல, நான் எப்படி அந்த தீபிகாவுக்கு நியாயம் வாங்கி கொடுப்பேன்ற மாதிரிலாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க, அவங்க கணவரும் நீ இதை பத்தி பெருசாலாம் யோசிக்காத, சோசியல் மீடியா இது அதை பத்திலாம் எது பத்தியும் பெருசா இன்வால்வ் ஆகாம இந்த கேஸுக்கு எது நியாயமோ அதை மட்டும் பண்ணு, கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்படி நம்ம ஹீரோயின் நேரா வந்து அந்த கமிஷனரை பாக்குறாங்க. கமிஷனர் கிட்டையும் கேஸை பத்தி கேட்குறாங்க. அவரும் அங்க ஒரு டீமை வர வைக்கிறாரு. அதுல ஒரு ஹேக்கரு, அதுக்கப்புறம் ஒரு திறமையான கான்ஸ்டபிள், அதுக்கப்புறம் ஒரு லேடி போலீஸ் அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 பேரை நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறாரு. இவங்களை வச்சு நீ உடனடியா இந்த கேஸ்ல இறங்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அப்பதான் ஹீரோயினுக்கு அவங்க பையன் வேற கால் பண்ண. ஹீரோயினுக்கு அவங்க பையன் தான் உலகமேங்க. அவனும் மேக்ஸ் எக்ஸாம்ல 100க்கு 100 எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவங்களுக்கும் பெரிய சந்தோஷங்க. இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற ஒரு கான்ஸ்டபிளும் இந்த லேடி கிட்டையா நம்ம ஒர்க் பண்ணணும், என் திறமைக்கு நானே இந்த கேஸை எடுத்திருப்பேன்,
அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்க, இப்போ ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட எல்லாம், உங்க எல்லாருக்கும் என்னை விட திறமை இருக்கலாம், ஆனா இப்போதைக்கு நான் தான் உங்க எல்லாருக்கும் ஹெட், நான் சொல்றதை கேட்டாதான் இங்க வேலை நடக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. கட் பண்ணா இப்ப அந்த இடத்துல இவங்க அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கும் இறங்குறாங்க. சம்பவ இடத்துக்கு போறாங்க. இந்த காலேஜ்ல எவ்வளவோ இடம் இருந்தோம், எதுக்காக இந்த ஆடிட்டோரியத்துல அந்த பொண்ணு தீபிகா கிட்ட இப்படி ஒரு பையன் வந்து தப்பா நடந்திருக்கணும், இங்க வச்சு எதுக்காக தீபிகாவை கெடுத்திருக்கணும், அதுக்கப்புறம் போட்டு தள்ளியிருக்கணும், இதுலயே ஒரு மர்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலையா அப்படின்னு கேட்கும் போதோ பக்கத்துல இருக்கிற போலீஸும் இப்ப எல்லாராலையும் சீனிவாசன் அப்படின்ற அந்த பையன் மேலதான் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அவன் ஆல்ரெடி காலேஜ்ல ரவுடித்தனம் எல்லாம் பண்ணி சுத்திட்டு இருந்திருக்கான் போல, அவன் தான் அந்த தீபிகா கிட்ட தப்பா நடந்திருக்கணும், அவனை பிடிச்சா நம்ம எல்லா விவரத்தையும் கண்டுபிடிக்கலான்ற மாதிரி சொன்னதும், ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் அந்த பையனையும் தாண்டி இங்க வேற ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்கு அப்படின்ற ஒரு உள்ளுறுத்தல் இருந்துகிட்டே இருக்குங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆடிட்டோரியத்தோடைய பின்னாடி பக்கம் போய் பார்க்கும் போதோ அங்க அந்த ஆடிட்டோரியத்தை இடிக்கிற பணியில சில லேபர்ஸ்லாம் ஈடுபட்டிருக்காங்க. அதையும் ஹீரோயின் கவனிக்கிறாங்க. இதை நீங்க எப்போத்துல இருந்து இடிக்க ஆரம்பிச்சீங்கன்ற மாதிரி கேட்க, 2 மாசத்துக்கு முன்னாடியே ஆர்டர் வந்துருச்சு, அதை இடிக்க ஆரம்பிச்சோன்ற மாதிரி அங்க பிரின்சிபாலும் சொல்றாருங்க. அப்போ இடிக்க இருந்த ஆடிட்டோரியத்துல எதுக்காக அந்த பொண்ணு வந்து படுக்கணும்ன்ற மாதிரி மறுபடியும் ஹீரோயின்குள்ள ஒரு கேள்வி எழுமுது. இங்க தீபிகாவுடைய அப்பாவையும் அம்மாவையும் காமிக்கிறாங்க. அவங்க தன்னோட பொண்ணை நினைச்சுக்கிட்டு கண்ணீர் மல்க சாப்பிடாம கூட படுத்துட்டு இருக்க, அப்பதான் அவங்க கணவரும் வந்து தயவு செஞ்சு சாப்பிடு, நம்ம பொண்ணு போய் சேர்ந்துட்டான்னு சொல்லி நம்ம இப்படி உடஞ்சு போயிடக்கூடாது, நம்ம பொண்ணுக்கான நீதியை நம்ம தான் வாங்கி கொடுக்கணும், அது நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஓயக்கூடாது, அதுக்காகவாச்சு நம்ம உடம்பு நல்லா சத்தோட இருக்கணும், அதனால சாப்பிடு அப்படின்ற மாதிரி தான் மனைவியையும் சாப்பிட வைக்க, ஹீரோயினும் இந்த கேஸை தன்னோட டீமோட சேர்ந்து பல விதமான ஆங்கிள் இருந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபிகாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் அங்க போராடிக்கிட்டு இருக்க, அப்ப அவங்க போராட்டத்தை கலைக்கிறபடி சில ரவுடி கும்பல் வந்து அங்க அட்டகாசம் பண்ற மாதிரியும் அவங்க எல்லாரையும் அடிச்சு அங்க இருந்து துரத்துற மாதிரியும் எல்லாம் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் மறுபடியும் அந்த சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்கும் போதோ, ஒருவேளை தீபிகா இந்த ஆடிட்டோரியத்துல தான் போய் சேர்ந்திருந்தானா நைட் ஷிஃப்ட் வேலையில அவளுக்கு தூங்கணுன்ற மாதிரி தோணிருக்கு, அதனால இந்த ஆடிட்டோரியத்துல இந்த இடத்துல வந்து தூங்கணும்னு முயற்சி பண்ணிருக்கா. அப்போ பக்கத்துல இருந்த ஒரு பெட்டை எடுத்துட்டு வந்து இந்த நடு பகுதியில போட்டிருக்கா. அது மேல கொஞ்சம் பெட்ஷீட்டையும் போட்டுட்டு ஒரு தலகாணி எடுத்துட்டு வந்து தெருப்பை கரட்டி விட்டுட்டு அவ அங்க தூங்க ஆரம்பிச்சிருக்கா. அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த சீனிவாசன் வந்திருக்கணும், அங்க இருக்கிற தீபிகாவை பார்த்திருக்கணும், அவகிட்ட தப்பா நடக்கணும்னு முயற்சி பண்ணிருக்கணும். தீபிகாவும் அந்த இடத்துல இருந்து மிரண்டு ஓட அங்க இருக்கிற சில பொருட்கள்லாம் கலைய, அதுக்கப்புறம் தான் தீபிகாவுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கணும். ஆனா நான் சொன்னது எதுவுமே அங்க நடக்கல. அது எப்படி நான் ப்ரூவ் பண்ண விரும்புறேன்னா, தீபிகா போட்ட அந்த பெட்டோடைய பெட்ஷீட் கூட அங்க கசங்கல, அது அப்படியே கிளீனா இருக்கு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பொருட்கள், டேபிள் எல்லாமே எப்படி போட்டாங்களோ அதே இதுல இருக்கு. சோ இது மூலயமா நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, தீபிகாவா சம்பவ இடத்துல அது மாதிரி பண்ணிட்டு அந்த மர்ம நபர் இதை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கணும். அப்படி இல்லைன்னா வேற எதுனா ஒரு இடத்துல தீபிகாக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய உடலை கொண்டு வந்து இங்க போட்டிருக்கணும். நான் முதல்ல சொன்ன ஆப்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ ரெண்டாவது சொன்ன மாதிரிதான் ஏதோ பண்ணிருக்காங்க. அது ஏன் பண்ணாங்கன்றதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரியும் ஹீரோயின் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான கேஸுடைய டீட்டெயில் கிடைக்குதுங்க. அதாவது அதே காலேஜ்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் போய் சேர்ந்திருக்கானா. அங்க இருக்கிற சில பசங்க அவனை ரேக் பண்ணிருக்காங்களாம். அந்த பசங்களாம் யாருன்னா, இப்ப நம்ம தீபிகாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க பாத்தீங்களா, அந்த மொட்டை அப்படின்ற மாதிரி ஒரு 7 பேர் கொண்ட கும்பலை காமிச்சிருப்பனே, இப்ப கூட போராடுவானுங்களே, அவனுங்க வந்தவன ரேக் பண்ணிருக்கானுங்க போல. அப்படி அவனுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் மொட்டை மாடிக்கு கூட்டு போயிட்டு அந்த மெடிக்கல் காலேஜ் பையனை கீழே தள்ளி விட்டுருக்காங்க. அதுல அவன் போய் சேர்ந்திருக்கான். ஆனா இதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்ல போல. காலேஜுக்குள்ள பேசப்படுற ஒரு கதை தான் இது. ஆதாரம் இல்லாதனால அந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணாம விட்டுட்டாங்க. ஸோ இதை இப்போ ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கும் இப்போ தீபிகாவுடைய கேஸுக்கும் எதுனா ஒரு லிங்க் இருக்கா அப்படின்ற மாதிரியும் அங்க யோசிக்கிறாங்க. இப்படியே ஒரு கட்டத்துல தான் இந்த சீனிவாசன் இருக்காரு பாத்தீங்களா, அவரை கைது பண்றாங்க. அதையும் ஹீரோயினுக்கு தகவலா சொல்ல, அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு, கொஞ்சம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வாங்க, மிஸ் ஆயிட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சீனிவாசனும் வர வழியில அந்த போலீஸ் வண்டியில அங்க இருக்கிற போலீஸை பத்தி பச்சை பச்சையா கேட்க, இதுல அந்த போலீஸுக்கும் பயங்கர கோவம் வந்து அங்கேயே அந்த சீனிவாசனை போட்டு அடிக்கிறாரு. இங்க ஹீரோயின் நம்ம தீபிகாவுடைய அப்பா அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க. உங்களுக்கு உங்க பொண்ணு கூட பழகினதுல யாருக்குன்னா சந்தேகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, யாரு மேல நாங்க சந்தேகப்படுறது, எங்க பொண்ணோட பாடியையே எங்களை 2 மணி நேரம் காக்க வச்சு தானே காமிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையை சொல்றாங்க. ஆமாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போன அவங்க உடனே அந்த பாடியை பார்க்காம ரொம்ப வெயிட் பண்ணி தான் பார்த்திருக்காங்க. அப்போ முன்னாடி அந்த பாடியை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்தே மறைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் தரப்பு மேலேயே ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு தீபிகாவுக்கு ஆல்ரெடி ஒருத்தரோட திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கான். அந்த நபர் போன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து நம்ம ஹீரோயின்
ஹீரோயினையும் அங்க இருந்து அனுப்ப ஹீரோயினும் வந்து அந்த நபரை மீட் பண்றாங்க. தீபிகாவோட உங்களுக்கு எத்தனை வருஷமா பழக்கம்? 2 வருஷமா. உங்களோட அவ எப்படி இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ ரொம்ப நல்லாதான் இருந்தா, ரொம்ப நல்ல பொண்ணு, ஜாலியா பழகுவா. ஆனா திடீர்னு கொஞ்ச நாளா அவ ஏதோ ஒரு கவலையில இருக்கிற மாதிரியும் ஒரு பரபரப்போடையே இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஒரு நாள் அது என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ தனக்கு நிறைய பணம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டா. எவ்வளோன்னு கேட்கும் போதோ லட்சக்கணக்கில் என்கிட்ட சொன்னா. துருவி துருவி கேட்கறப்போ எனக்கு உன் கூட வாழவே பிடிக்கல, நம்ம கல்யாணத்தை நிறுத்திடலாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தையை விட்டா. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் நான் அவளை சமாதானப்படுத்தினேன். அப்பதான் தான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கிறதாகவும் அது ஒரு காலேஜ் பிரச்சனை, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, கொஞ்ச நாள்ல நானே சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னா. இதான் மேடம் எங்களுக்குள்ள நடந்தது. ஆனா திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அதுல தீபிகா மொத்தமாவே யாரும் இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே ரொம்ப வெல் பிளான்டா நடக்கிற ஒரு சம்பவம் தான் மேடம் அப்படின்ற மாதிரி அவரு புதுசா ஒரு சம்பவத்தை சொல்றாரு. இப்படி ஒரு வேலையில நம்ம ஹீரோயினுக்கு அந்த கான்ஸ்டபிள் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு முக்கியமான தகவலை கண்டுபிடிச்சு சொல்றாருங்க. அதாவது ஹீரோயின் விசாரிச்ச அந்த தீபிகா கேஸ்ல அந்த தீபிகா கிடைச்ச அந்த ஆடிட்டோரியம் இருக்கு பாத்தீங்களா, அத 2 மாசத்துக்கு முன்னாடியே இடிக்கிறதுக்கான ஆர்டரை கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி தானே அந்த பிரின்சிபல் சொல்லி கேள்விப்பட்டாங்க. ஆனா அந்த ஆர்டர் எப்ப தெரியுமா கொடுத்துருக்காங்க? தீபிகா இறந்து அடுத்த நாள் தான் ரெடியா பண்ணிருக்காங்க. இது மிகப்பெரிய பிரேக் த்ரூவா இருக்குங்க. இப்போ தீபிகாவுடைய இன்னொரு பிளாஷ்பேக்காக காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம தீபிகாவுடைய நண்பர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மொட்டையன், அதுக்கப்புறம் 2 பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே ராத்திரி ஆனா மகளிர் விடுதிக்கு வருவாங்களாம். அப்படி அந்த விடுதிக்கு வந்து அங்க இருக்கிற பொண்ணுங்கிட்ட எல்லாம் அவங்க தூங்கும் போது தப்பு தப்பா எடுத்த போட்டோவெல்லாம் காமிச்சு மிரட்டுவாங்களாம். இப்போ கூட ஒரு பொண்ணை மிரட்டிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த பொண்ணுகிட்ட அந்த போட்டோவை காமிச்சு காசு பறிக்கிற மாதிரியும் அது எல்லாத்தையும் ஓரமாக இருந்து தீபிகாவும் பாக்குறாங்க. நிகழ்காலத்துக்கு கதை வர ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தீபிகாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. நீங்க எல்லாரும் தீபிகாவோட எந்த டைம் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ராத்திரி 1 மணி வரைக்கும் நான் அவளோட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இடியாப்பம், பாயா, சப்பாத்தின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருந்தோம். அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா பேசிட்டு இருந்தோம். தீபிகா சாப்பிட்டாளா? சாப்பிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னதும் அப்போ 1 மணி வரைக்கும் தீபிகாவுக்கு ஒன்றும் நடக்கல. இவங்கெல்லாம் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தான் தீபிகாக்கு யாரோ இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறாங்க. அண்ட் தீபிகா அந்த ஆடிட்டோரியத்துல அந்த பெட்ல தூங்குனதெல்லாம் நீங்க பாத்தீங்களான்ற மாதிரி இவங்க கிட்ட ஹீரோயின் கேட்கும் போதோ, ஆமா பார்த்தோம், என்னதான் நாங்க நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்தாலும் அப்பப்போ ரவுண்ட்ஸ் போவோம். அப்போ ரவுண்ட்ஸுக்கு வரப்போ நாங்க 4 பேருமே தீபிகாவுடைய இந்த ஆடிட்டோரியத்துக்கு வந்தோம். அப்போ தீபிகா அங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்க, நாங்க கவனிச்சுட்டு போனோம். அப்படி காலையில ஒரு 7 மணிக்கு ரவுண்ட்ஸ் வரும்போதோ அங்க தீபிகா பிணமா இருந்தா. அதை பார்த்து நாங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் அந்த சீனிவாசனை பிடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த சீனிவாசன் கிட்டையும் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி அவனை அந்த விசாரிக்கிற ரூமுக்கு வர சொல்றாங்க. அவங்கிட்டையும் பலவிதமான கிறுக்குப்புடி கேள்விகள் எல்லாம் கேட்டு எப்படின்னா ஒத்துக்க வச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைச்சிட்டு அவன் முன்னாடி வந்து நின்று உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவன் டக்குன்னு உண்மையை சொல்றாங்க. ஆமா, அந்த தீபிகாவை நான் தான் கெடுத்தேன், கெடுத்ததுக்கு அப்புறம் உண்மையை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவ கதையை முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியும் ஒத்துக்கிறான். என்னடா இது, ஒரு சின்ன கேள்வி கேட்டதுக்கே உண்மையை சொல்லிட்டான்ற மாதிரி இவங்களால நம்ப முடியலைங்க. அதே வேலையில தான் அங்க ஒரு பொண்ணு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்டையும் நம்ம ஹீரோயினோட இருக்கிற இன்னொரு லேடி போலீஸுமே உள்ள இருக்கிற அந்த சீனிவாசனை எங்கன்னா பாத்திருக்கீங்களான்னு கேட்க, பாத்திருக்கேன், அவர் எப்பவுமே இந்த மார்ச்சுரி பக்கம் தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு. அப்படி அவர் மார்ச்சுரியில ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணதை தீபிகா அக்கா பாத்துட்டாங்க. அதனால அவருக்கும் தீபிகா அக்காக்கும் எப்பவுமே சண்டை வரும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. அதனால தான் ஓப்பனிங் சீன்ல கூட தீபிகா இந்த சீனிவாசனோட சண்டை போடுற மாதிரி அங்க காட்டியிருப்பாங்க. அண்ட் தீபிகா அவங்க நர்ஸுங்க கிட்டையும் இதுக்கு மேல இந்த சீனிவாசனை இந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே சேர்க்க கூடாதுன்ற மாதிரிலாம் ரொம்ப கடுமையா பேசுவாங்க. இதனால இந்த சீனிவாசனுக்கு தீபிகாவை சுத்தமா பிடிக்காதுங்க. அதனால தான் அவர் இப்படி பண்ணிட்டாரா, பொறுத்து இருந்து பாருங்க. அப்பதாங்க புதுசா இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ஒரு டெஸ்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டெஸ்ட்லையும் என்னதான் அந்த இடத்துல ஒரு குற்றம் நடந்து அதை கிளியர் பண்ணியிருந்தாலும் ஏதோ ஒரு லைட் மூலயமா ஸ்ப்ரே மூலயமா அதை அடிச்சு இங்க உண்மையிலே என்ன நடந்தது, முன்னாடி எதனா காயங்கள் இருந்ததா, எதனா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்ததா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ இதை வச்சு நம்ம அந்த ஆடிட்டோரியத்துல என்ன நடந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரியும் ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அந்த வேலையில தான் நம்ம ஹீரோயினுடைய வீட்டில இருந்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. நம்ம ஹீரோயினோட பையன் ஒரு பள்ளியில படிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு ஜுரம் வந்துருது போல. அவனும் உடம்பு முடியாம அங்க இருக்க இவங்களும் டாக்டர் கிட்ட எல்லாம் சேர்ந்து அவங்க பையனை வேற பாத்துக்கிறாங்களா. அதனால முழு கவனத்தோட இந்த கேஸ்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நர்ஸுகள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க எவ்வளவு கேட்டாலும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, இங்க இருந்து ஆடிட்டோரியம் போறதுக்கே ஒரு 500 மீட்டர் நடக்கணும், அது எங்களை விட ரொம்ப தள்ளி நடந்த சம்பவம், நாங்க எதுவும் பார்க்கலன்ற மாதிரி மறுக்கிறாங்க. ஆனா என்னதான் அவங்க மறுத்தாலும் அவங்க கண்கள் ஏதோ ஒரு உண்மையை மறைக்குதுன்ற மாதிரி போலீஸுக்கு தெரியுதுங்க. இப்போ ஹீரோயினுக்கு இந்த தீபிகாவுடைய உடலோட முழு ஆய்வு கிடைக்குது.
அந்த அறிக்கையிலையும் 70 டிகிரி, அதாவது அவங்களுடைய கால்கள் 70 டிகிரி வேற வேற திசையில இருந்ததாகவும், கண்டிப்பா ஒரு பொண்ண ஒரு பையன் வந்து எடுக்கிறான் அதுக்கப்புறம் போட்டு தள்ளுறானா எவ்வளவு மோசமாலாம் அது நடக்காது. அப்ப இதுல ஒருத்தர் இன்வால்வ் ஆன மாதிரி தெரியல, பல பேர் இன்வால்வ் ஆன மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி அங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோயினுக்கு தீபிகாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேல தாங்க திரும்பி அந்த சந்தேகம் வருது. ஏன்னா அவங்க தானே கடைசியா தீபிகாவோடையும் பேசியிருக்காங்க, சாப்பிட்டிருக்காங்க. சுத்தி முத்தி விசாரிக்கும் போதோ அவங்க கிட்ட நல்லா விசாரிச்சாலே தடயம் கிடைச்சிடும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸா வந்து தனித்தனியா விசாரிக்கிறாங்க. அப்படி தீபிகா ஃப்ரெண்ட்ஸோடைய உடம்புல ஒவ்வொரு பகுதியில காயங்கள் இருக்கிறதையும் அவங்க கவனிக்கிறாங்க. இது என்ன காயம் அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, இது என்னோட பூனை பொறாண்டிருச்சு, இது என் நாய் கடிச்சிருச்சு, குதிரை எட்டி உதச்சதுல கீழே விழுந்துட்டேன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. இப்பதான் இவங்களுக்கு இன்னும் சந்தேகம் அதிகரிக்குது. அது எப்படி ஒரே வேலையில இவங்க எல்லாரும் அடிபடுற மாதிரி இந்த சம்பவங்கள் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. அப்பதான் உண்மையிலேயே இன்னொரு சம்பவம் நடந்திருக்குங்க, அதை காமிக்கிறாங்க. நம்ம தீபிகா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்த காலேஜ்ல படிக்கிற சமயத்துல முன்ன ஒரு சம்பவம் சொன்ன பாத்தீங்களா, அதாவது மொட்டை மாடியில இருந்து ஒருத்தனை ரேக் பண்ணி கீழே தள்ளி விட்டுருப்பாங்கன்ட்டு. அவனை கீழே தள்ளி விடுறது எல்லாத்தையுமே தீபிகா பார்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பொண்ணுங்களை அப்பப்போ தப்பா போட்டோ எடுத்து ஹாஸ்டல்ல பணம் வாங்குறதையும் தீபிகா பார்த்திருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே வெளியில பப்ளிஷ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரியும் அங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இவங்க சண்டை போடுறாங்க. இதனால தீபிகாக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு பயங்கரமான பகை ஏற்படுது. அவங்க எல்லாரும் சேர்ந்து தீபிகாவையே மிரட்டாங்க. நீ பாக்குறன்றத தெரியாம தான் நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமா, உன்னுடைய போட்டோஸ் வீடியோஸ் கூட எங்க கிட்ட இருக்கு, இந்த விஷயத்த நமக்குள்ளேயே வச்சுக்கிறோன்னு வையே, யாருக்கும் பிரச்சனை இல்ல, ஆனா வெளியே சொன்னு வையே உனக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்பயும் தீபிகா பயப்படாம இருக்க. அப்பதான் தீபிகா கிட்ட அவங்க 4 லட்சம் ரூபாய் பணம் வேணும், அப்ப இந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம தீபிகாவுடைய போட்டோ வீடியோலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு தீபிகாவையே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மிரட்டிருப்பாங்க. இப்ப புரியுதா தீபிகா எதுக்காக அந்த பிரஷரோட இருந்தாங்க. தன்னோட ஃபியான்சே கூட அப்பப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட கூட 4.5 லட்சம் ரூபாய் வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்களே, அது எல்லாத்துக்கும் இதுதான் காரணம். அண்ட் இந்த செல்லுல இருந்தா பாத்தீங்களா அந்த மோசமான கைதி சீனிவாசன், அவனை ஒருத்தன் அட்டாக் பண்ண வந்துடுறாங்க. அப்படி செல்லுல வச்சே சீனிவாசனோட கதையை முடிக்கலான்னு வரான். எப்படியோ அதுக்குள்ள நம்ம ஹீரோயினோ கூட இருக்கிற இன்னொரு கான்ஸ்டபிளும் வந்து அந்த சீனிவாசனை காப்பாத்துறாங்க. சீனிவாசனோட கதையை முடிக்க வரானா, அப்ப ஏதோ ஒரு உண்மை மறைக்கணும்ன்ற மாதிரி இங்க யாரும் நினைக்கிறாங்கன்ற மாதிரியும் இவங்களுக்கு தெரியுது. இன்னொரு வேலையில அதே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு லேபுக்கு வந்தும் இந்த போலீஸ்காரங்களாம் சில ஆய்வுகள் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துல ஒரு கம்பளி இருக்கிறதா பாக்குறாங்க. இந்த கம்பளி எந்த கம்பளினா, முன்னாடி ஒரு பெட்ல நம்ம தீபிகாவுடைய உடம்ப போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பெட்ல ஒரு கம்பளி இருக்கவங்க, அந்த கம்பளி தான் இப்ப அந்த லேப்ல இருக்கு. அப்போ இங்க இருந்து தான் அந்த கம்பளியை எடுத்துட்டு வந்து அங்க போட்டிருக்காங்க. அப்போ தீபிகாக்கு இந்த லேப்ல கூட எதனா நடந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி முன்னாடி இவங்க புதுசா ஒரு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆய்வை கண்டுபிடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதை இந்த லேபுக்கு பண்ணோம் அப்படின்ற மாதிரியும் முடிவு பண்றாங்க. அப்படி அங்க ஒரு இரும்பு கம்பியில ஒரு சின்ன ரத்தக்கரை இருக்கிறதையும் ஹீரோயின் கவனிக்க உடனடியா அந்த டீம் அங்க கூப்பிடுறாங்க. அந்த டீமை வச்சும் அந்த லேப்ல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஸ்பெஷல் லைட்டை போட்டு இவங்க எல்லா இடத்துலயும் ஆய்வு பண்ண. அப்பதான் அங்க ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு செவுரு இருக்குங்க, அந்த செவுத்துல ஒரு ரத்தக்கரை இருக்கிறதையும் கண்டுபிடிக்க, பக்கத்துல ஒரு கைரேகை இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேஷண்ட் எல்லாம் எமர்ஜென்சிக்கு கூட்டு போவாங்க பாத்தீங்களா, அப்போ ஒரு பெட் மாதிரி இருக்குமே, அந்த பெட் வேற அங்க இருக்குங்க. அதுலயும் ஒரு லேடி படுத்துட்டு இருந்ததுக்கான தடயம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போதோ இது எல்லாம் தீபிகாவுடைய டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. சோ அப்போ எல்லாமே தீபிகாவுக்கு தான் இங்க நடந்திருக்கு. அப்ப அந்த தீபிகாவுக்கு இங்க தான் அந்த கொடூரம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க பாடியை கொண்டு போய் அங்க போட்டிருக்காங்கன்ற மாதிரியும் உங்களுக்கு தெரிய வருது. இந்த உண்மை தெரிஞ்சதும் தீபிகாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே அவங்க ஊரை காலி பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ஊருக்கு கிளம்பலான்ற மாதிரி பார்க்க, இது எல்லாம் ஹீரோயினுக்கும் தெரியுதுங்க. உடனே தன்னோட போலீஸ் டீம் அமைச்சு அங்க தப்பிக்க இருந்த தீபிகாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரையா போயிட்டு மடக்கி பிடிக்கிறாங்க. அதே வேளையில இப்போ தீபிகாவை தான் தான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சரண்டர் ஆயிருப்பான்ல சீனிவாசன், அவங்கிட்டயும் வந்து ஹீரோயின் உண்மையை சொல்லு, உன்னை யாரு இப்படி பேச வைக்கிறா, சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரியும் கேட்க, அப்பதான் அந்த சீனிவாசனும் அங்க அழுதுகிட்டே ஒரு உண்மையை சொல்றாங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு நோய் இருக்கு, இங்க ஒரு மார்ச்சுரி இருக்குல்ல, அதுல நிறைய பிணங்கள் இருக்கும், அந்த பிணங்கள்லாம் எப்படியோ நாளைக்கு கொடுத்துருவாங்க, அதுக்குள்ள அதை அனுபவிச்சிருந்தோன்னு சொல்லி அதுங்க கிட்ட நான் தப்பா நடந்துப்பேன், அதை எல்லாத்தையுமே இங்க இருக்கிற அந்த தீபிகா பொண்ணு பார்த்துடுச்சு, செல்போன்ல வீடியோவும் எடுத்து வச்சிருச்சு, அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே என்ன சேர்க்க கூடாதுன்ற மாதிரி அங்க இருக்கிற நர்ஸுங்க கிட்ட எல்லாம் சொல்லிடுச்சு. இதுலயே எனக்கு தீபிகாவை சுத்தமா பிடிக்காது. அதுக்கப்புறம் நானும் இந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் வராம இருந்தேன். அப்பதான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு சீஃப் எனக்கு கால் பண்ணாரு.
அந்த வீடியோ தாங்கிட்ட இருக்கிறதாகவும் நீ மட்டும் நான் சொன்னதை பண்ணலனா அதெல்லாம் லீக் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரியும் மிரட்டினாரு. அப்படி அவரு என்ன பண்ண சொன்னாருன்னா இந்த கேஸ்ல என்ன சரண்டர் ஆக சொன்னாரு. அதனாலதான் சரண்டர் ஆகினேன். எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்காது, வெளியே விட்டுருவாங்கன்ற மாதிரியும் அவர் சொன்னாரு. அந்த நம்பிக்கையில தான் உள்ள இருக்கன்ற மாதிரி சொல்ல, ஆனா உள்ள வச்சு என் கதையை முடிக்க பார்ப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்ற மாதிரியும் சீனிவாசன் சொல்றான். இதை வச்சு ஹீரோயின் அங்க கன்ஃபார்மே பண்றாங்க. இப்ப அந்த நர்ஸுகள்ல இருக்கிற ஒருத்தவங்க மட்டும் வேலையை விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்படி ஒரு நர்ஸை பிடிச்சி நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய டீம்ல இருக்கிற இன்னொரு போலீஸ் மேடமும் கேட்கும் போதோ அவங்க தாங்க உண்மையிலேயே அந்த உண்மையை சொல்றாங்க. ஆக்சுவலி தீபிகா மேடம் இங்க பெண்களுக்கு நடக்கிற அநீதியை பத்தியும் ஆல்ரெடி இந்த ரேக்கிங் மூலயமா ஒருத்தர் கீழே குதிச்சதை பத்தியும் எல்லா ஆதாரமும் வச்சிருந்தாங்க. இந்த ஆதாரத்தோட அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில அவங்களுக்கு சண்டை வந்தது. அப்பதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கேங்கே இந்த தீபிகா மேடம் அன்னைக்கு ராத்திரி துரத்திக்கிட்டு வந்தாங்க. தீபிகா மேடம் ஆடிட்டோரியத்துல தான் இருந்தாங்க. ஆனா அங்கிருந்து ஓடி வந்து இந்த லேப் இருக்குல்ல அந்த லேபை அவங்க பூட்ட முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த லேபை அவங்களால பூட்ட முடியல. அதுக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருக்கிற எல்லாரும் உள்ள பூந்து தீபிகா மேடமையும் அங்க துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. இதையெல்லாம் வெளியே நாங்க நர்ஸுகள் பார்த்து தான் இருந்தோம். அப்புறம் எங்க கண்ணு முன்னாடி தான் அந்த தீபிகா மேடம் கிட்ட அவங்க தப்பா நடந்தாங்க. அந்த தீபிகா மேடமோட கதையையும் அவங்க முடிச்சாங்கன்ற மாதிரி எல்லா உண்மையையும் அங்க அந்த நர்ஸுகள் சொல்றாங்க. இதை வச்சு இப்போ போலீஸுக்கு பயங்கர கோவம் வருதுங்க. இப்ப தீபிகாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் உள்ள வச்சு பொலன்னு பொலகிறாங்க. ஏன்டா அப்படி பண்ணீங்க, ஏன்டா அப்படி பண்ணீங்கன்ற மாதிரி அங்க அடிச்சு கேட்கும் போது தான் அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த உண்மையை சொல்றாங்க. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே ஒரு பப்புல வந்து கலந்துருக்காங்க. அந்த பப்புல இருக்கிற அந்த மொட்டையை இருக்கான் பாத்தீங்களா, அவன் தீபிகாவுடைய ஃப்ரெண்ட் இல்லைங்க. அவன் வேற ஒரு கேங் தான். அவன் தான் பொண்ணுங்களை இது மாதிரி வீடியோ எடுத்து மிரட்டுறவன். ஆனா அவனும் இப்ப தீபிகாவுடைய ஃப்ரெண்ட்ஸோட நண்பர்களா மாறி அவங்க கிட்ட உங்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் கொடுக்கறதா சொல்லி அவங்கள தன்னோட ஆளா மாத்திக்கிட்டான். ஏன் அப்படி மாத்திக்கிறானா, நம்ம தீபிகா ஆல்ரெடி அந்த மொட்டையன் பத்தி சில டீட்டெயில்லாம் ஆதாரமா வச்சிருப்பாங்கல்ல, அதையெல்லாம் தீபிகா கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு டெலீட் பண்ண வைக்கிறது தான் அவனோட பிளானுங்க. அப்படி தீபிகா கிட்டையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து இந்த மொட்டையன் கிட்ட இருக்கிற ஆதாரத்தெல்லாம் நீ டெலீட் பண்ணிடு, அவன் பாவம் தான் நம்ம கேங்குக்கு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா தீபிகா அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லி நீங்க இது மாதிரி வந்து என்கிட்ட இதை கேட்குறீங்கன்றத இப்பயே நான் மேம் கிட்ட சொல்றேன்னு சொல்லியும் தன்னை நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போட்ட அவங்க மேமுக்கு கால் பண்ணி தீபிகா சொல்லிடுவாங்க. அவங்க மேமும் அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆவ. ஆனா கொஞ்ச நேரத்துலயே அந்த மொட்டையன் தீபிகாவுடைய ரூமுக்கு வந்திருப்பான். உன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு கெஞ்சி கேட்கறானுங்க, அப்ப கூட உனக்கு அறிவில்லையா, அதுக்குதான் உன்ன மாதிரி பொண்ணுங்களை இப்படி விடக்கூடாதுன்ட்டு நான் அன்னைக்கே சொன்னேன், யாரும் கேட்கல, இதுக்கு மேல உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து தீபிகாவை துரத்திருப்பாங்க. அதுல ஒரு 3 பொண்ணுங்க வேற இன்வால்வ் ஆயிருக்கோங்க. அப்படி இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் தீபிகாவை அந்த லேப்ல மடக்கி பிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தீபிகாவை அந்த இடத்துலயே துன்புறுத்தி அவங்கள போட்டு தள்ள செஞ்சிருப்பாங்க. ஆனா யாருமே அங்க கெடுத்திருக்க மாட்டாங்க. அப்ப எப்படி இப்படி ஒரு கேஸா மாறுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்திருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுடைய பிரின்சிபலுக்கும் இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவரும் சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்கும் போதோ இது மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா இங்க பல ஸ்டூடெண்ட் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி நம்ம காலேஜுடைய ரெப்புடேஷனே கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட யாரும் வரமாட்டாங்க. அதனால இந்த கேஸை மாத்தி எழுதணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான், அவனை மிரட்டி சரணடாக சொல்றேன், அவன் தான் தீபிகாவை கெடுத்து இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம கேஸை போட்டு முடிப்போம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் இந்த கேஸை மாத்திருப்பாங்க. இதுக்கு பின்னணியில போலீஸ்காரங்க, அந்த ஹாஸ்பிட்டல் ஓனரு, பிரின்சிபலு, இந்த ஸ்டூடெண்ட்ஸு, அவ்வளோ நம்ம ஹீரோயினுக்கு இந்த கேஸை கொடுத்த கமிஷனர் வரைக்கும் எல்லாரும் லிங்க்ல இருப்பாங்க. இப்ப இது எல்லாத்தையும் ஹீரோயின் தெரிஞ்சுக்க இப்ப இந்த கேஸும் முடியுதுங்க. இது எல்லாத்தையுமே கமிஷனர் முன்னாடியும் ஹீரோயின் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதுல என்ன இன்வால்வ் ஆக சொல்லிட்டு நீங்களே இதுல இன்வால்வ் இருக்கீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் எத்தனை நாள் தான் இந்த மாதிரி பல உண்மைகளை மறைச்சிட்டு பொய் பிரச்சாரம் பண்ணியே மக்களை ஏமாத்த போறீங்க. அப்பப்போ உங்களை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி சில ஆட்கள் வரதா செய்வாங்கன்னு சொல்லி இப்ப இது எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அங்க உண்மையான போராட்டம் ஒன்று நடக்குங்க. அந்த போராட்டத்துல போயிட்டு தீபிகாக்காக நம்ம ஹீரோயின் கலந்துக்கிற மாதிரியும் இப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அங்க தண்டனை கிடைக்கிற மாதிரியும் அவங்களுக்கு உதவி பண்ண பிரின்சிபல், மேடம், போலீஸ்காரங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் அவங்க வேலை போய் அவங்களுக்கும் சிறை தண்டனை கிடைக்கிற மாதிரி தான் இந்த படத்துடைய கதையை முடிக்கிறாங்க. நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சீரியஸா பாருங்க, பெங்காலியில மட்டும் தான் இருக்கு. வாய்ப்பு இருந்தா பாருங்க, உங்களுக்கு மேபி இன்னும் கூட பிடிச்சி போகலாம். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.